ஒரு எதிர்மறையான எண்ணத்தை கூட உண்டு செய்வது இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எதிர்மறையான எண்ணம்னா நான் வைத்தது உண்மையா நண்பா பொய்யா நண்பா, உண்மையாகவே இதற்கு பிரதிபலன் இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி எந்த எண்ணமும் மனதில் தோன்றவே தோன்றாது. நான் வைத்த அன்பு உண்மையான அன்பு. அவர் என்னை ஆறத் தழுவிக்கொண்டார், என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். எப்பொழுதுமே அவர் ஏற்படுத்தி கொடுத்த வழியிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன். அவர் கையை பிடிச்சு நடக்கிறேன், அவ்வளவுதான். சிவபெருமான் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார், நான் தனியாக நடக்கவில்லை, என் கையை பிடித்திருக்கின்றார். மாறாக நானும் அவர் கையை இறுக பற்றி கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணம், அதுதான் உண்மையான தாற்பயம். அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது தான் மிக மிக உயர்ந்த ஒரு இன்பத்தை நல்க வல்லது. மாறாக நாம் ஏற்கனவே சொன்னார் போல புறப்பொருள்களினால் உண்டாகக்கூடிய அந்த இன்பம் அப்படிங்கிறது நிலையானதாக இருப்பது இல்லை அன்பர்களே. கடுமையான சூழ்நிலைகளை பலவற்றை நாம் கடந்து வந்திருப்போம். எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளாக இருந்திருக்கும் என்றால் வாழ்வதற்கே முடியாத சூழ்நிலைகளாக இருந்திருக்கும். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இருந்திருக்காது, தூங்கிறதுக்கு ஒரு இடம் கூட இருந்திருக்காது, போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை கூட இருந்திருக்காது. இதை விட கடுமையான சூழ்நிலைகளையும் கூட நான் தாண்டி வந்து விட்டேன் அப்படிங்கிற நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் நாம் என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ அனைத்தையும் அனுபவித்து பின் ஒரு நேரத்தில் அனைத்தும் தீர்ந்துவிட்ட பிறகு அவருக்கு ஒரு புத்துணர்வு, புது வாழ்வானது கிடைத்திருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்தவர்கள் ஏராளமான பேர்கள் இருப்பார்கள். ஆனா இப்ப நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, இப்ப நம்ம சிவபக்திக்குள்ள போகும்போது அல்லது போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பல பேரோட எதிர்ப்புகளை நம்ம பார்த்திருப்போம். எக்காரணத்தை கொண்டும் சிவனடியார்கள் நமக்கு எதிராக நின்றிருக்க மாட்டார்கள். ஆனா இந்த சிவபக்தியோட உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள முடியாமல், அது ஒரு பெரிய பாச பிணைப்பு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியாமல் நாம் சிவபக்தியில் ஈடுபடும் பொழுது பல ஏளன பேச்சுகளை காதில் கேட்க வேண்டியதற்கு ஆளாயிருக்கும். என்ன இந்த வயசுலயே சிவபக்தி அப்படின்ட்டு. அதே போல நிறைய 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 உங்க வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய விஷயத்த கேட்டிருப்போம், அனுபவிச்சிருப்போம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு பெரிய போராட்டமா மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படிங்கிற அந்த உறுத்தல் ஆரம்பத்தில் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதையும் தாண்டி அந்த உறுத்தல் இல்லாமல் வந்திருந்தார் அவர்கள் ரொம்ப மேன்மையான நிலையை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு வகையில அது ஒரு பெரிய துன்பமாக இருந்திருக்கும். அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்றே தெரியாமல் ரொம்ப தடுமாறி, என்ன எல்லாருமே இப்படி ஒதுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு நிலை வந்தப்பும் கூட அசையாத நம்பிக்கை இறைவன் மீது வைத்திருந்திருப்போம். சிவபெருமானின் மீது அசையாத நம்பிக்கை வைத்திருந்திருப்போம். எப்படி அப்படி ஒரு பிடிமானம் வந்தது, எப்படி அப்படி ஒரு பிடிப்பு வந்ததுன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒருத்தர் சொல்லும் பொழுது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமானது சாதாரண மனிதர்களுக்குள் தோன்றிவிடும். அந்த மாதிரி தோன்றியவர்கள் அந்த பக்தியிலிருந்து விலகியவர்கள் ஏராளம். அது அவ்வளவுதான் அவங்களுக்கு கொடுப்பன. ஒரு வீட்டு வாசல் வரலும் திரும்பி போனது மாதிரி தான். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இவர்கள் சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது, எதன் அடிப்படையில் இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று பகுத்தாராய்ந்து அதுல உள்ள விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து அதெல்லாம் ஒன்றுமில்லை, அப்பனுக்கு ஈடானவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை, ஆதி பரம்பொருள் அனைத்திற்கும் வித்தானவர் இப்படிங்கிற சில விஷயத்தை தெரிந்து கொண்டு இவ்வளவு ஏச்சும் பேச்சும் வந்த பிறகும் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு இறைவனை சரணடைகிறார்கள் பாருங்க. அதுதான் அது எப்படி நடந்தது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது நமக்கும் இறைவனுக்குமான பிணைப்பு. நம்ம சொன்ன அந்த ஆதி வித்துக்கும் நமக்கும் உண்டான பிணைப்பு அது சாதாரணமா எல்லாத்துக்குமே வந்துறதில்ல. எவ்வளவுக்கு எவ்வளவோ நம்ம இறைவனை நம்புகிறோமோ, எந்த அளவிற்கு நாம் இறைவனின் மீது பாசத்தை வைத்திருக்கிறோமோ, அந்த அதீத சக்தியை நம்முள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போலதான் அந்த இடத்துல நமக்கு ஒரு பிடிமானமானது கிடைக்கிறது.
இந்த உலகமே எதிர்த்து நின்றிருக்கும். பல விஷயங்கள்ல சிவப்பணி செய்யும் பொழுது, சிவன் பெருமையை பேசும் பொழுது, சிவனை பற்றி பேசும் பொழுதெல்லாம் பல தடைகளை எதிர்கொண்டிருப்போம். பல இடங்களில் இந்த உலகமே எதிர்கொண்டிருக்கும். எல்லாருமே கைவிட்டிருப்பாங்க. பித்த மாதிரி அலையறாண்டா அப்படின்ட்டு எல்லாருமே கைவிட்டிருப்பாங்க. ஏளனமாக பேச்சுகள், கண்டும் காணாமல் நேரிலும் மறைஞ்சும் எதிரிலும் பின்னாடி எத்தனை பேரு எப்படியெல்லாம் பேசி இருப்பார்கள். அடி எல்லாருமே கைவிட்டுட்டு போறாங்கப்பா, எல்லாருமே கைவிட்டுட்டு போறாங்க. நான் நம்புகின்ற சிவபெருமான் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை.